வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல இப்படியுமா காப்பி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுல 3 வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது பென்டென் கிரியேட்டர்ஸோட ஈயடிச்சா காப்பியில உருவாக்கப்பட்ட ஏலியன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை பத்தி அதில் ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ எபிசோட் 4 இதுலயும் பென்டென் கிரியேட்டர்ஸோட அட்டு காப்பி, ஈயடிச்சா காப்பி, மரண காப்பின்னு எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு பார்க்க போறோம். சரி, வளவலன்னு பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். முதல்ல நம்ம பார்க்க போறது கேப்டன் நெமிசிஸ். இந்த கேரக்டரை வந்து அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வரக்கூடிய ஹீரோ டைம் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவருக்குன்னு தனியா பவர்ஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. அவர் உடம்புல போட்டிருக்கிற அந்த சூட்டு தான் அவருக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தையும் டியூரபிலிட்டியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ்லயே ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அந்த சூட் மட்டும் இல்லை அப்படின்னா இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை பென் டெனிசனோட வில்லனா தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி காட்டியிருந்தாலுமே கடைசியில வில்லன் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். பென்டென் கிரியேட்டர்ஸ் இந்த கேரக்டரை எங்கிருந்து சுற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அயன்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட இவருடைய பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அயன்மேன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உண்மையே கிடையாது. இந்த கேரக்டர் வந்து அயன்மேனை பார்த்து காப்பி அடிக்கல. அதுக்கு பதிலாக டிசியில் வரக்கூடிய அடோனிஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டரை பார்த்து காப்பி அடிச்சு தான் நம்ம கேப்டன் நெமிசிஸியை கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஏகப்பட்ட ஒற்றுமைகளை உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். தலையில் இருக்கிற ஹெல்மெட்டாக இருக்கட்டும், செஸ்ட்ல இருக்க அந்த சிம்பிளாக இருக்கட்டும், இவ்வளவு ஏன் ரெண்டு பேரோட சூட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ சந்தேகமே வேண்டாம், டிசியில் வரக்கூடிய இந்த அடோனிஸை பார்த்து தான் கேப்டன் நெமிசிஸையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது நமக்கு தெளிவாகவே புரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் அடோனிஸை காட்டினது வந்து 2003ஆம் வருஷத்துலேயே அவங்க வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனால் மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து 2010 தான் கேப்டன் நெமிசிஸையே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, கேப்டன் நெமிசிஸ் ஒரு ஈயடிச்சாங்காப்பில உருவாக்கப்பட்ட கேரக்டர். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஜேரட். ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய கான் ஆஃப் ராத் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவரை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நரகத்திலிருந்து வந்த டெவில் மாதிரியே இருப்பாருங்க. சிகப்பு கலர்ல பூதாகரமான ஒரு உடலோட இவரை வந்து காட்டியிருப்பாங்க. இவரை எங்கிருந்து ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டிசில இருந்து தாங்க இவரையும் தூக்கியிருக்காங்க. நீங்க டிசில பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைகான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். டிசி யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உலகங்களையும் டைமென்ஷன்கள் தனக்கு கீழே கொண்டு வந்து அடிமையா அவங்கள ஆளுக செய்யற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட இந்த கேரக்டரை காப்பி அடிச்சு தான் சாரி ஈயடிச்சான் காப்பி அடிச்சு தான் நம்ம ஜேரட்டியே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரையும் பக்கத்து பதில் வச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இவரோட உடம்பும் சிகப்பு கலர்ல இருக்குது, அவரோட உடம்பும் சிகப்பு கலர்ல இருக்குது. இவரோட தலைமுடியும் வெள்ளை கலர்ல இருக்குது, அவரோட தலைமுடியும் வெள்ளை கலர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே சட்டை போடல. நல்லா பாருங்களேன், ரெண்டு பேருமே சட்டை போடல. இடுப்புக்கு கீழே ஒரு கோவணம் மாதிரி கட்டியிருக்காங்க. இது ரெண்டு பேருமே செஞ்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அதாவது ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. சந்தேகமே வேண்டாம், இது ஒரு ஈயடிச்சாங்காப்பி தான். டிசியில் வந்து ட்ரைகானை வந்து 1980களிலேயே அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனால் பென்டென் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேரட்டை வந்து 2008வது வருஷத்தை தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்படியே காட்டினா எங்க பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம பென்டென் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பார்த்து நம்ம ட்ரைகானுக்கு தொப்பையெல்லாம் போட வச்சு கடைசியில் ஒரு புது கேரக்டர் மாதிரி டிசைன் பண்ணி ஜேரட் அப்படின்னு பேரை வச்சு வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இது வந்து முழுக்க ஒரு காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. மூணாவது நம்ம பார்க்க போறது வில்கேக்ஸ். பென்டென் கிளாசிக் சீரிஸோட முதல் எபிசோடான அண்ட் தென் தேர் வேர் 10 அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவர் முதல்ல காட்டியிருப்பாங்க. அதாவது பென்டென் சீரீஸ்லயே முதல்ல காட்டப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அது வில்கேக்ஸ் தான். அதில் சந்தேகமே வேண்டாம். உண்மையை சொன்னோம் அப்படின்னா கிளாசிக் சீரிஸோட ஹார்ட் பீட்டே இவர் தாங்க. அதில் சந்தேகமே வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு மாசான வில்லனாக தான் இவர் வந்து காட்டியிருப்பாங்க. இவரை பிடிக்காத பென்டென் ஃபேன்ஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பென்டென் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இவருக்கு ஃபேனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இடையில எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ தெரில, இவரை வந்து பயங்கர டம்மியாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆம்னிவர்ஸ்லாம் இவரை வந்து படு மோசமாக காட்டியிருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். வில்கேக்ஸோட தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கை கால்கள் எல்லாமே நார்மலாக தான்
தான் இருக்கும். ஆனா அவரோட தலையை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரை எங்கிருந்து ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ல வரக்கூடிய டேவி ஜோன்ஸை அப்படியே காப்பி அடிச்சு தான் நம்ம வில் கேக்ஸையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. டேவி ஜோன்ஸை வந்து 2003லயே நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா வில் கேக்ஸை வந்து 2005ல தான் கிரியேட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுல இருந்தே தெளிவா புரிஞ்சுக்க முடியுது நம்ம வில் கேக்ஸே ஒரு காப்பி கேட் சம்பவம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. காப்பியா இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு வந்து இந்த வில் கேக்ஸோட டிசைனா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வில் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வில் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஐ லவ் வில் கேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு வில் கேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நாலாவது நம்ம பார்க்க போறது ஜைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை பத்தி தான். இவங்களோட ஸ்பீசிஸ் பேர் வந்து எக்ஸோரைட். இவங்களை பத்தின ஆரிஜின் வீடியோ வந்து நம்ம சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணி இருக்கிறோம். டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கிறேன். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய த விசிட்டர் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த கேரக்டர் முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இவங்களை எங்க இருந்து நம்ம கிரியேட்டர்ஸ் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஸ்டார் வார்ஸ்ல இருந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. ஸ்டார் வார்ஸ்ல வரக்கூடிய லெக்குங்கிற கேரக்டரை பார்த்து அதன் மேல இன்ஸ்பயர் ஆகித்தான் ஜைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை நம்ம பென் 10 கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டு கேரக்டருமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில வேறுபாடுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய இந்த டென்டகிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் நிறைய வித்தியாசங்களையும் காட்டியிருப்பாங்க. லெக்குவை வெறும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மட்டும் எடுத்துக்கிட்டு ஜைலினை ஒரு புது கேரக்டரா வந்து நம்ம பென் 10 கிரியேட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. அதனால தான் இது வந்து ஒரு ஈயடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சாதாரண இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு புது கேரக்டராகவே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் மற்றபடி ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. இதை பார்த்து தான் அதை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது வில் ஹெராங். இவரை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம அல்டிமேட் ஏலியன் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய ஃபேம் அப்படிங்கிற எபிசோடில் தான் இவரை முதல்ல காட்டியிருப்பாங்க. உண்மையை சொன்னால் அந்த அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட முதல் எபிசோடே அந்த ஃபேம் அப்படிங்கிற எபிசோடு தான். அதில் இவரை காட்டி தான் ஃபர்ஸ்ட் அந்த எபிசோடே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவரோட மிக முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டெனிசனை பற்றி தப்பான நியூஸை போடுறது தான் இவரோட மிக பிரதானமான ஒரு வேலையாகவே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு காப்பி கேட் சம்பவம் தான், அதாவது காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இவரை எங்கிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல்ல ஜே ஜோனா ஜேம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காருங்க. இவரும் ஒரு ரிப்போர்ட்டர் தான். இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஸ்பைடர் மேனோட மிகப்பெரிய வில்லனாக இருந்து ஸ்பைடர் மேனை பற்றின தப்பான நியூஸை போடுறது தான் இவருடைய மிக முக்கியமான வேலையாகவே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இவர் அப்படியே காப்பி அடித்து தான் வில் ஹெராங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது இவருக்கும் வில் ஹெராங்குக்கும் ஒரே வேலை தான். அது என்னென்னா ஒரு சூப்பர் ஹீரோவை தப்பாக பேசி நியூஸ் போட்டு அவங்களுடைய அந்த ஃபேமை வந்து கெடுக்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலையாகவே இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜே ஜோனா ஜேம்சனை அப்படியே காப்பி அடிச்சு தான் வில் ஹெராங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம மார்வல்ல வந்து ஜே ஜோனா ஜேம்சனை வந்து 1963லயே மார்வல் காமிக்ஸ்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா வில் ஹெராங்க 2010ல தான் பென் 10 சீரிஸ்லயே காட்டி இருப்பாங்க. ஸோ வில் ஹெராங் வந்து ஒரு ஈயடிச்சாங்காப்பில உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அதாவது நம்ம ஜே ஜோனா ஜேம்சனை அப்படியே ஈயடிச்சாங்காப்பி அடிச்சு நம்ம வில் ஹெராங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டெனிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பாய், see you.